அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் இறைவனுடைய அருள்வளம் இறங்கக்கூடிய ரமலான் மாதத்திலே சகல் நேர நிகழ்ச்சியாக பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அதில் துவாக்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக துவாக்களை மனனம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியையும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் கடமையான தொழுகையை நிறைவேற்றினால் அதற்கு பிறகு நாம் ஓதக்கூடிய துவாக்கள் என்ன என, தொழுகையில் நாம் ஓதக்கூடிய துவாக்கள் நிறைய இருக்குது. அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கட்டிய பிறகு ஆரம்பத்தில் ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குது, ருக்கூக்களில் ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குது, சுஜூதுகளில் ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குது, அத்தஹியாத்த அமர்வில் ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குது. இப்படி இதையெல்லாம் படித்திருக்கக்கூடிய நாம் அதில் சில ஆட்கள் தொழுகை முடிந்த பிறகு ஓதக்கூடிய துவாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை, அதனுடைய சிறப்புகளையும் சில நேரங்கள் அறியறதில்லை. அப்போ அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் கடமையான தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படியெல்லாம் துவா செய்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். அதில் முதலாவதாக சஹீஹுல் புகாரியில் 842வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் அவங்க என்ன சொல்றாங்க? குன்து அரிஃபுல் இன்கிலாஅ ஸலாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித் தக்பீரி, அல்லாஹ்வின் தூதர் தொழுகையை முடித்து விட்டார்கள் என்பதை அவங்க தக்பீர் சொல்வதை வைத்துத்தான் நாங்கள் அறிந்து கொள்வோம் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, தொழுகையில் சலாம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு என்பதை அந்த தொழுகை முடிந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்வாங்க? தக்பீர் சொல்லுவாங்க, அல்லாஹ் அக்பர் என்று அந்த தக்பீர் சொல்லுவாங்க. அந்த தக்பீரை வைத்து கொண்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகை முடித்து விட்டார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம் அப்படின்னு இப்னு அப்பாஸ் அவங்க கூறக்கூடிய செய்தியை சஹீஹுல் புகாரியில் பார்க்கிறோம். அப்போ இதில் நாமளும் தொழுகை சலாம் குடித்து முடித்த உடனேயே நாம் சொல்ல வேண்டியது முதலாவது அல்லாஹு அக்பர் என்று என்ன செய்யணும்? நாம் ஒரு முறை சொல்லிக் கொள்ள வேண்டும். இதனுடைய பொருள் என்ன? அல்லாஹு அக்பர், இறைவனை மிக பெரியவன். அப்போ தொழுகை முடித்த உடனே ஃபர்ஸ்ட் நாம் சொல்ல வேண்டிய துவாவாக, இது எல்லாத்துக்குமே சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரிஞ்ச விஷயம்தான், அல்லாஹு அக்பர் என்கிற அந்த பிரார்த்தனையை முதலாவது நாம் என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். அதற்கடுத்து நாம் என்ன சொல்லலாம்? சஹீஹ் முஸ்லிமில் 1037வது செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் சொல்வதாக சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் ஸரஃப மின் ஸலாத்திஹி, அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய தொழுகையிலிருந்து அவர்கள் முடித்து கொண்டால் இஸ்தக்ஃபர ஸலாசன், 3 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஏற்கனவே முதல்ல அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க அப்படிங்கிறது அது ஒரு இது பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? 3 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் அப்படின்னு வருதுங்க. திரும்ப அதிலேயே தொடர்ச்சியை அடுத்து வருகிறது. சௌபான் அவங்க குறிப்பிடுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 3 முறை பாவ மன்னிப்பு தேடிய பிறகு வகால, அடுத்து மீண்டும் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த தல் ஜலாலி வல் இக்ராம். சில அறிவிப்புகளில் யாதல் ஜலாலி என்றும் வருகிறது. அப்ப யாதல் ஜலாலி என்று சொல்லிக் கொண்டாலும் தப்பு இல்லை, அல்லது தல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்லிக் கொண்டாலும் தப்பு இல்லை. அப்ப அல்லாஹுடைய தூதர் 3 முறை பாவ மன்னிப்பு தேடிய பிறகு என்ன சொல்லியிருக்கிறாங்க? அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த தல் ஜலாலி வல் இக்ராம் என்கிற இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. திரும்ப அடுத்து இந்த நபிமொழியில கடைசியில் வருகிறது, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் வலீது என்கிற ஒரு அறிவிப்பாளர் ஒரு ஆள் வருவாருங்க. அந்த வலீது என்கிற அறிவிப்பாளர் அவருடைய ஆசிரியராக ஔசாஇ என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட இருந்து தான் வலீது என்பவர் இந்த செய்தியை கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க கைஃபல் இஸ்திக்ஃபார், 3 தடவை பாவ மன்னிப்பு தேடுவதாக சௌபான் அவங்க குறிப்பிடுறாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே அல்லாஹுடைய தூதர் 3 தடவை பாவ மன்னிப்பு தேடுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொன்னதை சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டதாக நமக்கு சொல்றாங்களே. கைஃபல் இஸ்திக்ஃபார், அந்த பாவ மன்னிப்பு தேடுவதென்றால் எப்படி
எந்த வார்த்தையை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க என்று கேட்கும் பொழுது அப்பதான் அவுசாஇ என்பவர் குறிப்பிடுகிறார், நீங்க சொல்லுங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அந்த பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வாசகத்தையும் சொல்லி தந்து விடுகிறார்கள். அஸ்தகுஃபிருல்லான்னு 3 தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1037வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப அந்த கடமையான தொழுகை முடிந்தவுடனே அல்லாஹு அக்பர் என்று சொன்ன பிறகு 3 தடவை பாவ மன்னிப்பு தேடணுமே. அந்த 3 தடவை பாவ மன்னிப்பு தேடுவதற்கான வாசகம் என்ன? அஸ்தகுஃபிருல்லாஹ் 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 என்ற இந்த வார்த்தை இதை 3 தடவை என்ன செய்யணும்? சொல்லணும். இதனுடைய அர்த்தம் என்ன? அஸ்தக்ஃபிருல்லா என்று சொன்னால் நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். எவ்வளவோ நான் தப்பு பண்ணியிருக்கிறேன்ல, நான் செஞ்ச தப்புகளுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி என்ன செஞ்சிருக்கிறாங்க? 3 தடவை சொல்லிவிட்டு அதற்கடுத்து என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம இறைவா அன்த சலாம் நீ சாந்தியானவன், வ மின்க சலாம் இன்னும் அந்த சாந்தியே உன்னிடத்தில் தான் இருக்கிறது, அந்த அமைதியே உன்னிடத்தில் தான் இருக்கிறது. தபாரக்த நீ பாக்கியம் பொருந்தியவன், தல் ஜலாலி வல் இக்ராம் கண்ணியமுடைய சிறப்புகளை உடைய நீ பாக்கியம் பொருந்தியவன் என்கிற இந்த ஒரு வார்த்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 தடவை சொன்ன பிறகு இதை சொல்லி இருக்கிறாங்க. இப்ப அந்த வாசகத்தை திருப்பி சொல்லி தர்றோம், நீங்களும் சொல்லுங்க. அல்லாஹும்ம அன்த சலாம் வ மின்க சலாம் தபாரக்த தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம அன்த சலாம் வ மின்க சலாம் தபாரக்த தல் ஜலாலி வல் இக்ராம். இதுல சில அறிவிப்புகள்ல தல் ஜலாலி என்று வர்றதுக்கு பதிலா யாதல் ஜலாலி, அந்த தாவுக்கு முன்னாடி யா என்கிற வார்த்தை கூடுதலாகவும் இடம்பெற்று சில அறிவிப்புகள்ல வருது. அப்ப யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்றும் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம், தல் ஜலாலி வல் இக்ராம் என்றும் நீங்க சொல்லிக் கொள்ளலாம். இது ரெண்டுல நீங்க எப்படி சொல்லிக் கொண்டாலும் அது பிரச்சனை இல்லைங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கடமையான தொழுகை முடிந்த பிறகு இப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு துவாவை ஓதி இருக்கிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு துவாவை என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதி இருக்கிறார்கள். அந்த செய்தியை நீங்க சஹீஹ் முஸ்லிம்ல 1280வது ஹதீஸ்ல பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிம்ல 1280வது செய்தி. பர்ரா அல் பர்ரா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அவங்க என்ன செய்யறாங்க? இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. குன்னா இதா சொல்லைனா ஹல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி நின்று தொழுதால் அஹ்பப்னா அன் நகூன அன் யமீனிஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலது புறத்துல நாங்க நின்று தொழுகிறதுக்கு ஆசைப்படுவோம். பர்ரா இப்னு ஆசிப் என்கிற அந்த நபி தோழர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு பின்னாடி நாங்க தொழுவோமே, அப்படி தொழும் பொழுது நாங்க எதுக்கு ரொம்ப அதிகமாக ஆசைப்படுவோம்? அஹ்பப்னா அன் நகூன அன் யமீனிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலது புறத்தில் நாங்கள் நின்று தொழுவதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முன்னாடி இமாமத் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிற்கிற நாங்க இடது புறத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட வலது புறத்தில் நின்று தொழுகிறதுக்கு நாங்கள் ஆசைப்படுவோம். ஏன் நாங்க அப்படி ஆசைப்படுறோம்? யுக்பிலு அலைனா பி வஜ்ஹிஹி அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது முடிச்சு அப்படி திரும்பி உட்காருவாங்கல்ல, அப்ப தன்னுடைய முகத்தை அந்த சைடு தான் திருப்பி வச்சிருப்பாங்க, அதனால நாங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஆசைப்படுவோம் என்று பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு விட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், ஃபஸமிஅதுஹு யகூலு அப்படி நாங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது எங்களை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி விட்டு அவங்க சில விஷயத்தை சொல்றத நாங்க கேட்டு இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ரப்பி கினி அஸாபக யௌம தபஅஸு இபாதக என்கிற ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி சொல்வதை நாங்க கேட்டு இருக்கிறோம் என்று பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1280வது செய்தியாக ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பிரார்த்தனையினுடைய பொருள் என்ன? இதுவும் கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய பிரார்த்தனைகள்ல உள்ள ஒண்ணுதான். ரப்பி என் இறைவா, கினி அஸாபக உன்னுடைய அஸாபு உன்னுடைய வேதனையிலிருந்து என்னை நீ காப்பாயாக. இதனுடைய அர்த்தத்தை பாருங்க, எவ்வளவு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ரத்தின சுருக்கமா சொல்லி துவா நம்மளை சொல்லி கொடுக்கறாங்கன்னு பாருங்க. ரப்பி கினி அஸாபக
இறைவா உன்னுடைய அதாபு வேதனை இருக்குதே, அந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாயாக. எப்ப? யௌம தபஅசு இபாதக, உன்னுடைய அடியார்களை நீ மறுமையில எழுப்புவிய, நீ உன்னுடைய அடியார்களை எழுப்பும் நாளில், அந்த மறுமை நாள்ல உன்னுடைய வேதனையிலிருந்து இறைவா என்னை காப்பாத்திரு. மறுமையினுடைய வேதனைகளை பற்றி எப்படியெல்லாம் நாம ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். மஹ்ஷர் மைதானத்தில் மனிதர்கள் படக்கூடிய சிரமங்கள் என்ன, அதற்கு பிறகு இறைவன் அந்த செயல் ஏடுகளை தருவானே, அப்போது மனிதர்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் என்ன, அந்த செயலேடுகள் வலது புறத்தில் கொடுக்கப்படுறது, இடது புறத்தில் கொடுக்கப்படுறது, முதுகுக்கு பின்னாடி கொடுக்கப்படுகிறது என்று இஸ்லாம் நமக்கு குறிப்பிடுகிறது. அதுல வலது கரத்தில் ஏட்ட பெறக்கூடியவங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. இடது கரத்தில் முதுகுக்கு பின்னாடி ஏட்டை வாங்கக்கூடியவர்கள் எத்தகைய சிக்கல்களை எல்லாம் சந்திப்பார்கள் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சில இடங்களில் குறிப்பிடுகிறானே. அதற்கடுத்து இறைவனுடைய விசாரணை மன்றம், இறைவன் எப்படியெல்லாம் விசாரணையை துவக்குவான், வணக்க வழிபாடுகள் தொடர்பான விசாரணைகள், அதன் பிறகு நாம செய்யக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ்வினுடைய அந்த விசாரணையை சந்திக்க வேண்டியிருக்குது. இப்படி நமக்கும் இறைவனுக்குமான அந்த விஷயம் முடிஞ்சாலும் அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்திருந்தால் அதற்கான சில தண்டனைகளை எல்லாம் மார்க்கம் சொல்லுது. இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி மறுமை வாழ்க்கையை இஸ்லாம் நமக்கு குறிப்பிடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எல்லா விஷயத்தையும் சேர்த்து தான் சொல்லுகிறார்கள். தொழுக முடிஞ்சவுடன் நீங்க அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்யும் பொழுது, ரப்பி என் இறைவா, கினி அதாபக, உன்னுடைய வேதனையில இருந்து என்னை நீ பாதுகாத்து விடு. யௌம தபஅசு இபாதக, உன்னுடைய அடியார்களை நீ மறுமையில எழுப்பக்கூடிய அந்த நாள்ல உன்னுடைய தண்டனையிலிருந்து என்னை காப்பாத்திரு, நான் உன்னுடைய தண்டனையிலிருந்து காக்கப்படணும் என்கிற இந்த கோரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை முடிந்தவுடனே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லி தர்றதை நாங்க கேட்டிருக்கிறோம் என்று பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுறாங்களே. அப்ப இந்த துவாக்களையும் நாம் அதிகம் அதிகம் என்ன செய்யணும், நாம் மனனம் செய்து கொண்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி கடமையான தொழுகக்கூடிய ஆளாத்தானே நம்ம இருக்கிறோம். அப்படி கடமையான தொழுகக்கூடிய ஆளாக இருக்கும் பொழுது நம்முடைய மறுமையை கவனித்து ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாம காக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சில பிரார்த்தனைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்ப இது போன்ற பிரார்த்தனைகளை நாம விடாம நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு முயற்சி எடுக்கணும். இப்ப அந்த வாசகத்தையே திருப்பி சொல்லி தர்றோம். ரப்பி கினி அதாபக யௌம தபஅசு இபாதக, ரப்பி கினி அதாபக யௌம தபஅசு இபாதக, ரப்பி கினி அதாபக யௌம தபஅசு இபாதக. அப்ப இது போன்ற அந்த பிரார்த்தனையை நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து கடைபிடிக்கணும். அப்ப இன்றைய தினம் நாம் சின்ன சின்ன விஷயத்தை தான் பார்த்துருக்கிறோம். தொழுகை முடிச்ச உடனே அல்லாஹு அக்பர் என்று ஒரு முறை சொல்றதை பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி 3 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேடினாங்களே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்ற அந்த ஒரு பிரார்த்தனை நாம் சொல்லிக்கொள்ளணும். அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த ஸல் ஜலாலி வல் இக்ராம் என்கிற ஒரு பிரார்த்தனை சொல்லணும். அதே மாதிரி அந்த கடமையான தொழுகைக்கு முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வேறு ஒரு நபிமொழியில் சொல்லி தந்த ரப்பி கினி அதாபக யௌம தபஅசு இபாதக என்ற இந்த ஒரு பிரார்த்தனையை சொல்லணும். அதே மாதிரி இந்த பிரார்த்தனையோடு மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க முடிக்கல, இது அல்லாம இன்னும் சில பிரார்த்தனைகளை நமக்கு சொல்லி தர்றாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம தொடர்ச்சியாக நாம பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இது போன்ற பிரார்த்தனையை சரியான முறையில் இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய நபர்களாக நம்மை ஆக்கி அதன் மூலம் அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவரையும் காப்பானாக என கேட்டுக்கொண்டு எனது இன்றைய இந்த நிகழ்ச்சியை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்